உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். அன்பு உறவுகளே, இன்று நாம் அறிந்து தெளிய இருக்கின்ற ஊரின் பெயர் தென்னாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் என்ற பெயர் இந்த ஊரிற்கு நிலை பெறுவதற்கு 2-3 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, கோவன் புதூர். பண்டை காலத்தில் கோவன் என்கின்ற இருளர் இன தலைவன் ஒருவன் இந்த பகுதியினை ஆட்சி செய்து வந்ததாகவும், அது புத்தூர், புத்தூர் என்றால் புதிய ஊர் என்று பொருள், கோவன் புத்தூர் என்பதே கோயம்புத்தூர் என்று மாறியதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தியினை பெரும்பாலானவர்கள் பரவலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, இங்கே ஒரு கோயில் இருக்கிறது, கோணியம்மன் கோயில். அந்த கோவன் என்பவன் இந்த கோணியம்மனை வழிபட்டதாகவும், ஆகவே இந்த கோயிலின் தெய்வத்தின் பெயரை கோயம்மாள் என்று அழைத்ததாகவும், கோயம்மாள் கூட்டல் புத்தூர் கோயம்புத்தூர் என்று மாறியதாகவும் இன்னொரு செய்தி கூறப்படுகிறது. மூன்றாவதாக, கோசர்கள் என்றொரு இனம். சங்ககாலத்திலேயே இந்த இனம் இருந்ததாகவும், அவர்கள் இந்த பகுதியை ஆண்டு வந்ததாகவும், கோசர் புத்தூர் என்பது கோசப்புத்தூர் என்றாகி இறுதியில் கோயம்புத்தூர் என்று மாறியதாக சொல்லப்படுகிறது. 3 நிலைகளிலே இந்த ஊரின் பெயர் வரலாற்றோடு விளக்கப்பட்டிருக்கிறது. சரி, கோயம்புத்தூர் என்பது எப்படி கோவையானது? கோவையாக நாம் இன்று அழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த பகுதிகளிலே கோவை பழங்கள் மிகுதியாக விளைந்ததாகவும், அதனால் அந்த கோவை பழத்தினை கருத்திலே கொண்டு கோயம்புத்தூர் என்று ஆனதாக அந்த பகுதிகளிலே வழங்கப்படுகின்ற நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக அறியப்படுகிறது. கிபி 13ஆம் நூற்றாண்டிலே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் கூட கோவன் புத்தூர் என்றுதான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊரின் பெயர். 16ஆம் நூற்றாண்டில் கூட இது கோவன் புத்தூர் என்றுதான் கல்வெட்டுகளில் செதுக்கப்பட்டிருக்கின்றன என்பது கூடுதல் தகவல். நன்றி உறவுகளே. அன்பு சொந்தங்களே, அறிவோம் தெளிவோம். இன்று கோயமுத்தூர் ஒரு வலம் வந்தோம் அல்லவா? நாளை அடுத்த ஊர்களில் சென்று பார்ப்போமா? அதுவரை உங்களிடம் தற்சமயம் விடை பெற்றுக்கொள்வது ஷர்மிளா, உங்கள் தோழி. நன்றி.